ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னார், உனக்கு அங்கே போகணுன்னாலே எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுனாலே உனக்கு ஃபீவர் வந்துடும், எல்லாம் வந்துடும், நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி பேசினார். நான் சொன்னேன், அங்கே போகிறதுக்கும் பிள்ளைக்கு ஃபீவர் வந்ததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏதாச்சும் யோசிச்சு பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு சொல்கிறாரு, இது மாதிரி நான் யோசிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே உங்கள் வீட்டுக்கு போகிறது பண்ணுறதுனா மட்டும் அவன் நல்லா இருப்பான், பண்ணுவான். இதே எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க அழைச்சிட்டு போகிறதுனா மட்டும் உடம்பு முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வம்பிழுக்கிற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கோவம் வந்துட்டு, பிள்ளைக்கு இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை விட்டு இந்த வாரம் போக முடியலன்னா அடுத்த வாரம் போயிட்டு போகிறோம். அது நம்மளுக்கு முக்கியமான இதுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அழைச்சிட்டு போகிறது தானே. இந்த வாரம் போகலன்னா நான் ஒரு வாரம் கழிச்சு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அழைச்சிட்டு போகிறோம். அதுக்காக வேணுக்குன்னே இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறதுங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அவர் பேசுகிறது தெரிஞ்சதை தான் பேச ஆரம்பிச்சிட்டேன். உடனே நான் கோவத்தில் என்ன பண்ணிட்டேன், சரின்ட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு நான் பையனை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் அப்போ தான் கொஞ்சம் சரியானுச்சு. மறுநாள் கஞ்சி வச்சு கொடுத்துட்டு அவனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருந்துச்சு. 2 நாளாக நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் பேசுகிறதுக்கு வந்தார். ஏன்னா அவர் பேசினது தப்புங்கிறது அவருக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு பிள்ளைக்கு முடியாமல் இருக்கிறப்போ அதை நம்ம முக்கியத்துவமாக நினைக்கணுமா இல்லை எதை இது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத மாதிரியான இதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் என்ன இது பண்ணிட்டேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைய அழைச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு நான் பார்த்துக்கிறதுக்காக விட்டுட்டு, அதுக்கப்புறம் வேணால் நம்ம 2 பேரும் வேணால் ஊருக்கு போயிட்டு வருவோம். பேங்க் வேலை அந்த இது வேலை தானே, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அவன் ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும், அம்மா அப்பாவும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் கிளம்பிட்டேன். உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. என்னடா இது, நம்ம ஒய்ஃப் நான் வரமாட்டேங்கிற சரக்குக்காக தான் இவ குழந்தைக்கு உடம்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இது மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் வரல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஒரு மாதிரி முகமே மாறிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் பஸ்ஸில் போகிறப்ப கூட நான் எதுவுமே பேசலை அவர்கிட்ட. இந்த மாதிரி எதுவும் பேசினா தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். அப்புறம் ஊருக்கு போனோன்னு என் மாமியார் கேட்டாங்க, ஏம்மா 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க? நான் சொன்னேன், நவீனுக்கு உடம்பு முடியல அத்தை, அதனால தான் இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா ஏன் இங்கே விட்டுட்டு வந்தீங்க, என்னாச்சு, இருந்துட்டு ஒருத்த வாரத்தில் வரலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் இவரை பார்த்தேன், உங்கள் பையன் தான் இது பண்ணுறாரு, நான் ஊருக்கு வரத்துக்காக இது பண்ணுறேன்னு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாரு அவர் அப்படின்னோடனே, ஏன்டா பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப யாருக்காக இருந்தாலும் அதுதானே முக்கியம். இப்போ ஊருக்கு வர்றதுங்கிறது நான் ஒரு வாரம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீ ஏன்டா இப்படிலாம் ஒய்ஃபுக்கிட்ட பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை நியாயமாக பேசினாங்க. எங்கள் மாமா கூட சிலப்போ கோவத்தில் எதை பேசுகிறோம் இவரை மாதிரி தான் பேசுகிறது தெரியாது. ஆனால் அவங்க கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை மீறி தான் அடுத்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதனால அவங்க சொன்னதுனால நான் சொன்னேன், இது மாதிரி உங்கள் பையன் தான் ரொம்ப இது பண்ணார், நான் எதுவும் சொல்கிறத கேட்கலை, பண்ணலை, செய்யலை. அதனால நான் எதுவும் இப்போதைக்கு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. எனக்கு கோவம் இன்னுமே குறையில தான். ஏன் அப்படின்னா, பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப அதை பார்க்கணும், பண்ணணும், செய்யணும். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளை மனசு என்ன ஒரு கஷ்டப்படும். அதனால தான் நான் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அம்மா கொஞ்சம் பார்த்துக்கிறாங்களாம், இங்கே இருப்பான், பண்ணுவான், ஒரு வாரம் தானே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சரிம்மா நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுங்க, பண்ணுங்கள், நான் கொஞ்சம் வேலையாக இருக்குது பக்கத்தில், அந்த மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் மாவு அரைக்கி கொடுத்துருந்தேன், நீங்கள் வந்திருந்தால் முறுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதாக இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், எதுவுமே பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. பேசுகிறது ஈஸியாக பேசிடலாம், ஒருத்தவங்களை திட்டுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் இருக்குது என்னங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள், செய்யுங்க, அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதுக்கு மேலே எனக்கு நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி நீ நான் பேசினது தப்பு தான், சாரி என்னை மன்னிச்சிரு சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி விடுங்க, நீங்கள் அந்த நேரத்தில் பேசிட்டீங்க, நான் இது பண்ணிட்டேன், எனக்கும் கோவமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி தான் நம்ம செய்யணும், பண்ணணும். அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னோடனே, சரி விடு அதெல்லாம் நான் எதை பற்றி நான்
இனிமேல் நான் யோசிச்சே நான் பேசுகிறேன், இனிமேல் அவசரப்பட்டு நான் பேசக்கூடாது அப்படிங்கிறது நான் நிறைய இடங்கள்ல அதை வந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் எப்படி பேசுகிறதுங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது தான். எதாக இருந்தாலும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்கிட்ட.